ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க குரு. நாம இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது ஓ மேரி லைலா அப்படிங்கிற நியூ தமிழ் டப் மூவி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். இந்த படம் 2022 மலையாளம் எடுக்கப்பட்ட ஒரு ரொமான்ஸ் காமெடி ட்ராமா தான் இந்த ஓ மேரி லைலா. ஸோ இந்த படத்தில் லீடிங் ரோல்னு பார்க்கும்போது ஆண்டனி வர்கீஸ், சோனா ஒலிகல்லாம் லீட் ரோல் எடுத்து நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் லைட்டாக அங்கே பார்த்துருவோம். படத்தில் நம்ம ஆண்டனி வர்கீஸ் பேர் தான் வந்து லைலாசுரன். இவர் காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ண போகிறாரு. அப்போது அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இவரோட நேமை வச்சு ரேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் சரோஜா தேவி அப்படிங்கிற ஒரு பெண்ணு வந்து இவங்களை காப்பாற்றுறாங்க. ஸோ காப்பாற்றினால என்னமோ வந்து அவங்க மேலே ஒரு க்ரஷ் வந்துடுது. ஸோ ஹீரோவும் அவங்க கூட நல்லா வந்து பேசி பழகி ஒரு கட்டத்தில் லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது அந்த பொண்ணு பல்பு கொடுத்துடுறாங்க. நம்ம ஹீரோ இப்படி பல்ப் வாங்கிட்டு இருந்த அதே நேரத்தில் காலேஜில் வந்து சில பாலிடிக்ஸ் மேட்டருக்காக ஒரு ஸ்டூடெண்ட்ஸை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போலீஸ்காரங்களாம் வராங்க. ஸோ அதில் போய் எக்குத்தப்பா நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டாரு. ஒரு கொடியை எடுத்து நட்டுறாப்ல. நம்ம ஹீரோ என்னமோ அந்த கொடியை தெரியாதனமாக தான் தூக்கி நின்றுட்டு இருக்காப்ல. ஆனால் அது மூலமாக ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுனால காலேஜில் பயங்கரமான பாப்புலர் ஆயிராப்ல. அதுக்கப்புறம் இவரோட லைஃப்ல வந்து கிளாரா தாமஸ் அண்ட் வந்து மேரி தாமஸ் அப்படிங்கிற ஒரு ட்வின்ஸ் வந்து இவங்க லைஃப்ல வந்து ஜாயின் ஆகுறாங்க. நம்ம ஹீரோ வந்து மேரி தாமஸா ஃபர்ஸ்ட் ரூட் விட்டுருந்தாலும் கடைசி அவருக்கு வந்து நம்மளுக்கு லைஃப் செட் ஆகுறது நம்ம கிளாரா தாமஸா தான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு பியூர் லவ் அதுதான் அப்படிங்கிறத அவர் உணர்றாரு. ஸோ கிளாரா தாமஸோட இவரோட காதல் கை கூடிச்சா இல்லையா, இதுக்கு நடுவில் இவரோட காலேஜ் லைஃப் எப்படி போகுது அப்படிங்கிறத இந்த படத்தோட மொத்த கதையினே சொல்லிடலாம். இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு பக்காவான என்டர்டைன்மெண்ட் பார்க்க கண்டிப்பாக ரெடியாக இருக்கு. ஆனால் இந்த படத்தில் ஒரு சின்ன நெகட்டிவ் என்ன அப்படின்னா இந்த படத்தோட டூரேஷன் தான். கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் வந்து படத்தோட டூரேஷன் வருது. அதில் 3 பார்ட் ஆஃப் லவ் ஸ்டோரி வந்து ரன் ஆகும். அதில் ஃபர்ஸ்ட் வர அந்த சரோஜா தேவிக்குள்ள லவ் போர்ஷன்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அந்த ஜிபேல சேட் பண்ணுறது, ரீல்ஸ் ஷேர் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல என்டர்டெய்னிங்காக கொடுக்குது. தென் செகண்ட் லவ்வாக வர அந்த மேரி தாமஸோட இன்ட்ரோவே பயங்கரமாக இருக்கும். அந்த இன்ட்ரோக்கு முன்னால் வந்து ஹீரோ வந்து அந்த கிளாரா தாமஸை வந்து காப்பாற்றுறதுக்காக ஒரு இமேஜினேஷன் ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க. அது பயங்கரமாக இருந்துச்சு. நான் உண்மைக்கு ஹீரோ காப்பாற்றிட்டாருன்னு தான் நினச்சேன். ஆனால் அது வந்து ஒரு ஜஸ்ட் இமேஜினேஷன் சொல்லி முடிச்சது. நல்ல ஹியூமர் சென்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருச்சு அந்த போர்ஷன். இப்படி படத்தில் 2 லவ் போர்ஷன்ஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா கடைசி இருக்கிற அந்த லவ் போர்ஷன்ஸை ரொம்ப அழகாக சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணும். ஏன்னா அதுதான் பியூர் லவ் அப்படின்னு சொல்ல போகிறீங்க அப்படின்னா அந்த இதுவுமே ரொம்ப நல்லாவே கையாண்டிருப்பாங்க. அந்த கிளாரா தாமஸோட லவ் போர்ஷன்ஸ் அப்படி பார்க்கறதுக்கு இதுதான்ப்பா உண்மைக்குமே லவ் அப்படிங்கிற மாதிரி அந்த போர்ஷன்ஸ்லாம் எடுக்கப்பட்டிருக்கும். அண்ட் இந்த 3 லவ் ஸ்டோரிக்கும் நடுவில் ஒரு சிமிலராக வந்து ஒரு டீச்சருக்கு லவ் லெட்டர் எழுதுகிற மாதிரியான ஒரு ஸ்டோரி போயிட்டு இருக்கும். ஸோ அந்த லெட்டர் யார் எழுதுறாங்கன்னு தெரியாது. ஆனால் டீச்சருக்கு வந்து டேபிளில் வந்து லெட்டர் மேலே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த லெட்டர்லாம் நம்ம டீச்சரும் பார்த்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த லெட்டர் வராமல் போனப்போ டீச்சரோட ரியாக்ஷனாக இருக்கட்டும், அவங்க அதுக்கப்புறம் கொடுக்குற அந்த சேஞ்ச் வரலாம் சூப்பரான ஒரு சீனாக இருந்துச்சு. இப்படி இந்த படத்தில் இருக்கிற அந்த லவ் போர்ஷன்ஸை தனித்தனியாக பிரித்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல என்டர்டெய்னிங்கை கொடுக்கும். ஆனால் சேர்த்து வச்சு பார்க்கும்போது இந்த 2.5 மணி நேரம், அதாவது 2.25 மணி நேரம் அப்படிங்கிற அந்த டூரேஷன் தான் பயங்கரமான ஒரு லேகிங்காக இருக்கும். ஸோ 2.25 மணி நேரம் படம் போய்கிட்டே இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கும். இதுக்கு நடுவில் வர சாங்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ட்ரிம் பண்ணி எடுத்திருந்தாங்க அப்படின்னா படம் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல என்டர்டெய்னிங்காக கண்டிப்பாக இருந்திருக்கும். பட் எனிவேஸ் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரினா ஒரு கமர்ஷியல் லவ் ட்ராமாவாக ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம ஹீரோட அந்த பர்ஃபார்மன்ஸ்க்காகவும் அந்த ஹீரோயினோட அந்த டியூன்ஸ் அவங்க 2 பேருமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு சேலஞ்சிங்கான ரோல், டியூவல் ரோல் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல அது சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த ஹீரோயினோட எஃபெக்ட்டுமே கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஸோ ஓவராலாக ஒரு மஸ்ட் வாட்சபிள் மூவியாகவே நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஆனால் இந்த டூரேஷனை மட்டும் வந்து உங்களுக்கு பெரிய டூரேஷன் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்தில் வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். அண்ட் இந்த படத்துக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங் பார்க்கும்போது 5க்கு 2.7 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். என்னை பொறுத்தளவுக்கு 3 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருப்பேன். பட் வந்து இந்த படத்தோட அந்த டூரேஷன் மட்டும் கொஞ்சம் ஸ்கிரிப்டியாக இருந்திருந்தா அப்படின்னா 2.0 3.1 வரைக்கும் வேணால் கொடுத்துருப்பேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.